சாப்பாடு நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கும்ல. என்னமோ நீ செஞ்ச மாதிரி கேக்குற. அன்பு தானே செஞ்சுச்சு. அவதான் செஞ்சா. நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நல்லா தான் இருக்கு. என்ன, ஏதோ வந்து சொல்ற மாதிரி இருக்கு. கௌசிக்கு போன் பண்ணியா? கௌசி எப்படி இருக்கான்? பேசுனேன். எங்க அவன் நல்லாவா பேசுறா? சரிம்மா. சாப்பிட்டேம்மா. நல்லா இருக்கேம்மா. சரிம்மா, சரி வைம்மா அப்படிங்கிறா. போய் பார்ப்போன்னா நேரமே கிடைக்க மாட்டேக்கு போய் பார்க்க பிள்ளைய. வாடினாலும் வரவும் செய்ய மாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரில. ஒரு பக்கம் அவ கவலை. நானும் தான் 2 நாளா யோசிச்சுட்டே இருக்கேன், கௌசியை போய் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு. ஆமாங்க, நாளைக்கு நாளை கழிச்சு எதுவும் போய் பார்த்துட்டு வருவோமா? ஆ, போவோம்ல. வேற என்ன, நீ சாப்பிட்டியா? உட்காரியா, நின்றுட்டு இருக்க? நான் சாப்பிட்டேன். சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் என்ன, ஏதோ சொல்ல வர, டபக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறா. சொல்லு, என்ன? வேற நான் எதை சொல்ல வருவேன்? எல்லாம் வளகாப்பு விஷயத்தை பத்தி தான். வளகாப்பு விஷயமா? தெரியும், நீ ஏதோ சொல்லத்துக்கு தான் வந்து நிக்கிற. ஆனா சொல்ல மாட்டேங்கிற. சொல்லுமுல்ல, என்ன? ஒன்றும் இல்லை. ஆமா, இந்த கிருஷ்ணா வந்து கூப்பிட்டதுக்கு வர முடியாது, வைக்க முடியாது. நமக்கு கிருஷ்ணாவுக்கும் எதுவும் பிரச்சனையா சொல்லுங்க? ஏன், நமக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை நீ வேண்டி கிடக்கு? நமக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஏன்? நமக்கும் கிருஷ்ணாவுக்கு தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் ஏங்க வர முடியாது நீங்க? அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு, வளகாப்பே முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்கு திரும்பி இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ? அதுக்குல்ல கேட்டேன். என்னதான் இருந்தாலும் என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வராத இடத்துக்கு நான் ஏன் போகணும்? குடும்பத்தோட எல்லாரும் போய் நின்னா தானே நல்லா இருக்கும். அவன் நான் சொல்றத வச்சு அவன் எல்லாத்தையும் எப்படியும் கூப்பிடுவான். திரும்பியும் மயில்கிட்ட போய் கேட்பான், மல்லிகாட்ட கேட்பான்னு நினச்சேன். அவன் ஒரே வார்த்தையில் நீங்கள் எல்லாரும் வந்தா வாங்க, வரலன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். என்னத்த சொல்ல? அவங்க வரல இவங்க வரலன்னு நீங்க இப்ப கெட்ட பேராயி நிக்கிறியா? என்னதான் இருந்தாலும் நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லியிருக்கோம்? பெரியவன் மூத்தவன் எல்லாத்தையும் வர வச்சு ஒன்று சேர்த்து பாவம் இல்லை இவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா நீங்க எனக்கு என்னன்னு இருக்குது இருந்துகிட்டியா? எல்லாரும் உங்களை தான் இப்ப தப்பா பேசுறாங்க. அவனுக்குன்னு யார் வந்து நிக்கிறா? யாருமே வராம அவங்கவுங்க இருந்துட்டாங்கன்னு. என்னதான் கிருஷ்ணா பாவம் இல்லையா அவன்? இப்போ உனக்கு என்ன? நேத்து நடந்து முடிஞ்ச காரியத்தை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்க. முல போய் வேலை இருந்தா போய் பாக்குறியா? சும்மா வேலை இருந்தா பார்க்க சொல்றீங்களோ? பாக்குறேன். ஆனா இப்படி இருப்பேன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா வெளியில தலை காட்ட முடியல. ஏன் முள்ள இப்படி பண்ணியா? கிருஷ்ணா பாவம் இல்லையா? ஏன் முள்ள இப்படி பண்ணியா? கிருஷ்ணா பாவலேன்னு போறவி வரவி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாவளோ இல்லையோ என்கிட்ட கேட்டு கொள்றாவ. என்ன சொல்றதுனே தெரிய மாட்டுக்கு. யாரு உன்கிட்ட கேட்டாலும் என் புருஷங்கிட்ட போய் கேட்டுக்கங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இரு. எதுக்கு நீ பதில் சொல்லிட்டு இருக்க எல்லாருக்கும்? உங்ககிட்ட கேட்டா கூட பரவாயில்ல, எல்லாரும் என் கிட்ட எல்லாம் வந்து கேட்குறாங்க. இங்க பாருங்க, மயில் மல்லிகா எல்லாரும் தான் முக்கியம். அதனால கிருஷ்ணாவும் தானே முக்கியம். இவங்களுக்காண்டி கிருஷ்ணாவை ஒதுக்கிட்டு எல்லப்போ பாவம்ல. அந்த பையன் ஒரே அழுகையான். எல்லாம் வந்து என்கிட்ட சொல்றாங்க, கிருஷ்ணாவுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரே அழுகையா அழுகுறியான்னு. இங்க பாருங்க, போய் கிருஷ்ணா கிட்ட பேசுங்க. பாவம்ல. என்ன பாவம்? நல்ல பிரியாணி ஆக்கி எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு நல்ல ஜாலியா தான் திரிஞ்சான் அவனோட ஃபங்க்ஷன்ல. அப்புறம் என்ன பாவங்கிற? ஃபங்க்ஷன் அப்ப வேலையை பார்த்துட்டு விறுவிறுன்னு தான் தெரியவாவ. வராத வீலை கவனிக்கிறதுக்கு வந்த வீலை கவனிக்கலாம்ல. அதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கானா? அழுதா அழுகட்டும். நீ போறதுனா போய் பார்த்துட்டு வா. ஆமா, நான் போறேன். போமுல்ல, நிம்மதியாவது சாப்பிட விடுறியா? வந்து சும்மா நொய்யின்னுட்டு. சாப்பிடுப்பா. நீ யார் உங்களை சாப்பிட வேணாம்னு சொன்னதே? சாப்பிடுங்க. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஒரு கடைக்கு போகலாம், ஒரு தண்ணிக்கு போகலாம், எங்க போனாலும் இதே கேள்விதான். என்னை கேட்டு கொள்றவ. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இதை வந்து சொல்லணும்னு நினைச்சேன், வந்து சொல்லிட்டேன். சாப்பிடுங்க. எங்கே சாப்பிட விடுற? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதாவது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்க. இவங்க முக்கியம் அவங்க முக்கியம்னு சொந்த பந்தத்தெல்லாம் அத்தை விட்டுட்டு இருக்கியா? இப்போ மயில் மல்லிகாக்காக. கிருஷ்ணா உங்க தம்பி தானே? கிருஷ்ணாவை பத்தி நினைச்சு பார்க்கல? இப்ப அந்த வீட்டுல என்னோட நகையை காணா போகுது. எல்லாரும் மேலே சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கும். மல்லிகா மேலே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்னடான்னா அது மாதிரிதான் கிருஷ்ணாவும் சந்தேகப்பட்டிருப்பான். ஆனா இந்த மல்லிகா நான் இல்லைன்னு ஒரு வாரத்துல சொல்லிட்டு முடிச்சு போக வேண்டியதானே? ரொம்ப கோபம் கோவிச்சுக்கிறான். யாரா இருந்தாலும் நடக்கிறது தானே. அருவியும் மல்லிகாவும் அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளோ பாசமா இருந்தாவ. லாஸ்ட்ல என்னாச்சு? அருவி மல்லிகா மேலே சந்தேகப்பட்டோன்னு மல்லிகாவுக்கு தாங்கலை, கஷ்டமா போச்சு. அதுதான். சரி சொன்னதே சொல்லிட்டு இருப்பிய. போங்க, நான் போறேன்.
நீ தானே வந்து கேக்குற. என்னங்க வெளியில ஏதோ சத்தம், கிருஷ்ணா மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆமா ஆமா, அவன் தான் நல்லா அழுது நடிச்சிட்டு இருந்தான் அம்மா கிட்ட. அழுது நடிச்சிட்டு இருந்தானா? ஆ மா, நான் உனக்கு பிறக்கலையா? நான் போனேன் பாரு. ஏனே, நீ எனக்கு அண்ணன் இல்லையா? நான் உனக்கு தம்பி இல்லையா? ஏனே இப்படி பண்ண வராம? ஏனே இப்படி நம்ம உறவு அவ்வளோதானா? எல்லாம் முடிஞ்சா வச்சுச்சான்னு ரொம்ப நடிக்கிறான் அப்படியே. எனக்கு நான் சரி கோவம் வந்துருச்சு. யார நீ முதல்ல எழுந்திருச்சு வெளில போடா, இது என் வீட்டு வாசப்படின்னு பட்டாருன்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்னியா? ஆமா, அப்புறம் என்ன சொல்ற? அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? உன் வீட்டு வாசப்படி அந்த பக்கம், இந்த பக்கம் வராததான்னு சொல்லிட்டேன். பேசாம இருந்தியான். ஏங்க பாவம் இல்லையா? என்னதான் இருந்தாலும் உங்க தம்பி இல்லையா? இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? மல்லிகா, நீ வேற மல்லிகா. அவன் பேசுறதெல்லாம் நல்லதா? பேசுறதெல்லாம் பேசுறான். அப்புறம் அண்ணேன்னு ஒன்னேன்னு வந்து நின்னா ஏத்துக்க முடியுமா என்ன? அதுக்குன்னு இப்படியா வீட்டை விட்டு எந்திரிச்சு போ, ஏன் வாசப்படி ஓன் வாசப்படின்னு இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுவியா? இங்க பாரு மல்லிகா, என் மனசுல பட்டதை நான் பேசினேன். அவன் பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா? மறந்துட்டு என்ன பேசிட்டு? ஏங்க மறப்போம் மன்னிப்போம் அவ்வளோதான். திரும்ப திரும்ப அதை யோசிக்க கூடாது. ஒரு தடவை அவங்க கூட நம்மளால பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி நிற்போம். சும்மா சும்மா அவங்கள எதுக்கு சீன்றியா? இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுக்கு தம்பி இல்லையா, நீங்கள் எனக்கு அண்ணன் இல்லைன்னு கேட்டால் அமைதியாக நில்லுங்க. திரும்பி எதுக்கு கோவப்படவும், ஏன் வீடுங்கவும், ஏன் வாசப்படுங்கவும், வெளில போங்கவும், இது மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. ஒரு நேரம் சண்டை வந்தால் சும்மா சும்மா சண்டை போட்டு பேசக்கூடாது. யாரோ எவரோ வா, என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த தம்பி இல்லையா? நீ வேணா பேசாம இரு. என்னாலலாம் இருக்க முடியாது. அவன் பண்ண காரியம்லாம் என்னால மறக்கவே முடியாது, நினச்சிக்கோ. சரி விடுங்க, எங்கிட்ட நல்லா இருக்கட்டும். அவங்களுக்குன்னு சொல்லப்போனால் யார் இருக்கா? நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டோம், போகலை, நம்மளை கூப்பிடல திரும்பி அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணா என்ன நினச்சிருப்பான்? ச்சே, நமக்கு யாருமே இல்லை, நம்ம கூட பிறந்தவங்களும் இல்லை, நம்ம அப்பா அம்மா இல்லை அப்படின்னு கிருஷ்ணா நினச்சிருக்க மாட்டான்? சொல்லுங்க, பாவம் இல்லை? அதுதான் நினச்சி அழுக வந்திருக்கும் போல, அதான் வந்திருக்கியான். அவன் நடிகண்டி மல்லிகா, நீ வேற. சரி சரி சாப்பிடுங்க. மா, என்ன பவி? மா பரீட்சை ஆரம்பிச்சிருச்சுமா. பேனா இல்லை, பரீட்சை இல்லை, பென்சில் ஸ்கேலு எரேசர் ஷார்ப்னர் எல்லாமே வாங்கணுமா. பேனா அவ்வளோ இந்த இங்கத்தில் உண்டு தான் இருக்குது, பென்சிலும் முடிய போகுது, அப்புறம் ஸ்கேலும் உடஞ்சி போச்சு, எரேசரும் கொஞ்சம் தான் இருக்குமா, எல்லாமே புதுசாக வாங்கிக்கிறேம்மா. எவ்வளோ வேணும்? 50 ரூபா மட்டும் கொடு, ரொம்ப எல்லாம் வேணாம். உங்கள் அப்பாட்ட இருந்தால் வாங்கிட்டு போடி. அப்பாட்டையா? அப்பா இருக்கா? எவ்வளோமா பவி? 50 ரூபாப்பா. 50 ரூபாயா? அக்காவுக்கு எல்லாம் இருக்காமா? ஐசகாக்கா தெரியலையே, அவ ஒன்றும் சொல்லலை. அக்காவுக்கும் இருக்கோ என்னமோ. அந்த ஒரு பாக்கெட்ல 100 ரூபா இருந்துச்சு பாத்துக்க. அக்காளுக்கு 50 ரூபா, நீ 50 ரூபா எடுத்துக்க. அப்பா சரிப்பா, அக்காக்கு 50 ரூபா கொடுத்துருவேன். ஆமா பவி, அக்காவுக்கு 50 ரூபா கொடுத்துரு. அக்கா எது வேணும்னாலும் வாங்கிக்கிறட்டும். ஆ சரிப்பா, கொடுத்துட்றேன். சரி பவி. அப்பா ஒரு 5 ரூபா தாரியலா? ஏன் பவி உனக்கு 5 ரூபா? அப்பா அந்த 5 ரூபா மிச்சம் இருந்தா நான் வச்சுக்கிறப்ப 50 ரூபாயில. சரி பவி, எவ்வளவு மிச்சம் இருக்கோ நீ வச்சுக்கோ. அப்பா வேற ஒன்றும் இல்லை, ஸ்கூல்ல ஒருத்தவங்க சம்சா இருக்கு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாப்பா, நான் ஒரு நாள் கூட அந்த சம்சா வாங்கி சாப்பிட்டதே கிடையாது, அதனாலதான்ப்பா. அப்படியாம்மா? சரி எடுத்துக்கோ. மிச்சம் இருக்க காசு இருக்கும் பாத்தியா, அதுல வாங்கிக்கோ என்ன. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தாரியெல்லாம் என்னமோ நினச்சேன், அம்மா வரந்து தந்துருக்குதுப்பா. ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து இதில் 5 ரூபாய்க்கு எரேசர் வாங்கிக்க, 5 ரூபாய்க்கு பேனை வாங்கிக்க, 5 ரூபாய்க்கு பென்சில் வாங்கிக்க மட்டும் தான் சொல்லும். நீங்கள் தப்பா தந்தி 50 ரூபா இருக்கிற காசு தான் தர முடியும், இருந்தால் தாண்டி உனக்கு நான் தருவேன். ஆமா, அப்பா வரனாலும் தராரு. சரி சரி வாங்கிக்க போ, பேசாம. நீ இருந்தா தந்துருக்கவே மாட்டேமா. பேசாம எந்திரிச்சு போடி, அடிச்சு போட்டுருவேன். வாங்கிட்டு யாம் இல்லையா பிள்ளைய பிடிச்சி திட்டுற? திட்டாம கொஞ்சம் செய்ய. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப காசு கொடுத்து வளர்க்கக்கூடாது, கம்மியாக தான் கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. அது இஷ்டத்துக்கு அது வாங்க இது வாங்கன்னு நம்ம கொடுத்து வளர்த்தோன்னு வைங்க, அதுபடி சும்மா அடம்பிடிச்சு காசு கேட்டுகிட்டே இருக்குங்க. எதுக்கு? கம்மியாக தான் கொடுக்கணும் சரியா? நீங்கள் 50 ரூபா கேட்குதுன்னு 30 ரூபா தந்துருக்கணும். நீங்கள் வாட்டுக்கு 50 ரூபா தாரேன்ட்டு எடுத்தாரு, இதில் தப்புங்க. பாவம் மல்லிகா, அதுக்கு யார்கிட்ட கேட்குங்க? பாரு, பிள்ளையெல்லாம் சம்சா வாங்கி சாப்பிட்டுக்குதுவோ. பாவி பாவம் பார்த்துட்டே இருந்திருக்கு, இன்னைக்கு தான் சொல்லுது. அதுவும் பாவம் இல்லையா? நீ ஏன் நினச்சி பாரு, நம்ம சின்ன வயசுல எவ்வளோக்கு எங்கிருப்போம். பிள்ளையில அது மாதிரி ஏங்க விடக்கூடாது. அதுக்குன்னு இருந்தால் தான் கொடுக்க முடியும், இல்லைங்கும் போது என்ன செய்ய முடியும்? நம்மள்ட்ட என்ன காய்ச்சிட்டா இருக்கு பணம்? சொல்லுங்க. பிள்ளையில எப்படி இல்லை இல்லைன்னு தான் சொல்லணும். இருக்கு இருக்குன்னு நம்ம எடுத்து எடுத்து கொடுத்தோம்னா சரி அப்பா அம்மாட்ட இருக்கு அப்படின்னு கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிக்குங்க, தெரிஞ்சுக்கோங்க சரியா? சரிங்க மேடம், சாப்பிட விடுறீங்களா? தெரிஞ்சுக்கிறேன். ஆ என்ன மல்லிகா, நீ பிள்ளைய சாப்பிட்டாச்சா? அம்மா அம்மா எங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு தான் வெளியில் உட்காந்துருந்தாவிய. அவியலுக்கு சோறு ஆக்கணும்னு சூடாக போட்டுறணும், இல்லை அம்படத்தேன். பாவம் மல்லிகா, வயசாயிட்டுல, இதெல்லாம் குறை சொல்லாத என்ன.
இப்போ யார் சொல்லிட்டு இருக்குது? யாரும் சொல்லலை. டாக்டர் வேற என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அருவிக்கு லேசா வேற வலி இருக்குன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்போ வலி வந்திருக்கும்? சும்மா செக்கப் வரலான்னு தான் வந்தோம். கடவுளே. அருவி வந்துட்டியா? இப்பதான் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். டாக்டர் என்ன சொல்றாங்க? டாக்டரா? டாக்டர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது ஏதோ பேசிக்கிட்டாங்க. என்னந்தாங்க தெரில, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. போங்க, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்படின்னாங்க. ஸ்கேனை பார்த்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னாங்கங்க. ஐயோ, என்ன அருவி சொல்ற? டிஃபிகல்ட்டானா? உனக்கு எப்படி இருக்கு? குழந்தை நல்லா முண்டுதா? அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியலையேங்க. குழந்தெல்லாம் முண்டுற மாதிரி தெரியலையே. என்ன ப்ராப்ளம்னு எனக்கும் புரியல. ஆனால் நைட்லாம் நல்லா முண்டிகிட்டே இருந்ததா, காலையில் கூட இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ காணுமே. என்ன அருவி சொல்ற? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கே பயமா இருக்கு தெரியுமா? நமக்கு நடக்கிற விஷயங்கள் ஒண்ணுமே சரியில்லை. எல்லாமே ஏதோ கெட்டதாவே நடக்கு. நீ என்னடான்னா இப்படி குண்டை தூக்கி போடுறா? அருவி, எதுவும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் குழந்தைக்கு ஆகாதுல்ல? அதெல்லாம் ஆகாதுங்க. டாக்டர் வந்து இப்போ சொல்லுவாங்க என்னன்னு. ஆனாலும் பயமாக தான் இருக்குது. ஏதோ பேசிக்கிட்டாங்க, என்னன்னு தெரியல. அருவி, நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அருவி. எனக்குமே தான். அருவி, இந்த மாதிரி டயத்துல நீ ரொம்ப பயப்படாத. ஏன்னா பயப்படாத, பார்த்துக்கலாம் எது வந்தாலும். டாக்டர் வந்து நல்லதாக தான் சொல்லுவாங்க. நீ ரொம்ப பயந்து குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம். சரியா? பயப்படாம இரு அருவி. நான் பயப்படாம தான் இருக்கேன். ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சாதான், அதை நினைக்கும் போது கொஞ்சம் பயம் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? அருவி பேஷண்ட் தானே? நீங்கள் அவங்க ஹஸ்பண்டா? ஆமா டாக்டர், அவங்க ஹஸ்பண்ட் தான். என்னாச்சு டாக்டர்? ஸ்கேன் ரிப்போர்ட்? நர்ஸ் வந்து எதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இல்லை டாக்டர், நர்ஸ்லாம் எதுவுமே சொல்லலையே. இவங்களுக்கு சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணி பேபி எடுக்கணும். டாக்டர், என்ன சொல்றீங்க? சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி பேபி எடுக்கணுமா? ஆமாப்பா. என்ன ஆச்சு டாக்டர்? ஸ்கேன்ல என்னாச்சு? பேபி மூவிங் எதுவுமே இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? பேபி மூவ் பண்ணவே இல்லையா? ஆ, மார்னிங் மூவ் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. மார்னிங் இருந்துக்கலாம்ப்பா, இப்போ கிடையாது. லேடி டாக்டர் வருவாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அப்புறம் சீக்கிரம் ஆப்ரேஷன் ரெடி ஆகணும். அப்புறம் நீங்கள் மட்டும்தான் கூட வந்திருக்கீங்களா? அவங்களோட அம்மா யாரும் வரலையா? இல்லை டாக்டர், செக்கப் மட்டும்தானே, அதனால நான் மட்டும் தான் கொஞ்சம் கூட வந்தேன். யாரையும் கூட்டிட்டு வரல. சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா. நீ யாரை வர சொல்லணும் டாக்டர்? அவங்களோட அம்மாவை தான் தம்பி வர சொல்லணும். அப்புறம் யார? சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறேல்ல. குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படாதீங்க, பதறாதீங்க, ஒன்றும் ஆகாது. நர்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சரி, அதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிடலான்ட்டு வந்தேன். நர்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன், இன்னும் சொல்லலை போல். ஆமாம் தம்பி, மூவ் பண்ணாதனால டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் நீர்ச்சத்தில் இல்லவே இல்லை. அதனால் இவங்கள கவனிக்கிறீங்களா இல்லையா? இவங்க தண்ணியில் குடிக்கிறீங்களா இல்லையா? எதுவுமே இல்லைப்பா. என்னப்பா, இவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்களா இல்லையா? ஆளே என்னமோ போல் இருக்காங்க. அதான் பேபிக்கு ஏதோ ஆயிட்டு. சரி பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஆப்ரேஷன் பண்ணி பேபி எடுத்துடலாம்.